திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு தமிழில் மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது. தமிழ் கடவுள் முருகபெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 1ஆம் தேதி மாலை முதல் யாகசாலை பூஜையில் தொடங்கி நடைபெற்று வந்தது. சுவாமி சண்முகருக்கு ராஜகோபுர வாசல் அருகில் 8000 சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமாக யாகசாலை அமைக்கப்பட்டு 76 குண்டங்களில் சுமார் 400 கும்பங்கள் வைத்து பூஜைகள் நடைபெற்றன. இன்று காலை 6:15 மணிக்கு மூலவர் சுவாமி சண்முகர், ஜெயந்திநாதர், நடராஜர், குமரவிடங்க பெருமான் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் ராஜகோபுரத்திற்கும் விமான திருக்குட நன்னீராட்டு நடைபெற்ற போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா முழக்கங்களை எழுப்பி வழிபட்டனர். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, சக்கரவேல் முருகனுக்கு, உத்தண்டவேல் முருகனுக்கு, மந்திரவேல் முருகனுக்கு, மரகதவேல் முருகனுக்கு, மாணிக்கவேல் முருகனுக்கு. குடமுழுக்கு விழாவை ஒட்டி திருச்செந்தூரில் கோயில் மற்றும் கடற்கரையில் திரண்ட பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பிற்படுத்தப்பட்டோர் நலன், ஆதிதிராவிடர் நலன் உட்பட பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் 2739 விடுதிகளில் 1,79,568 மாணவ மாணவியர்கள் பயன்பெறுகின்றனர். இந்நிலையில் பல்வேறு சாதி சமய பிரிவுகளின் பெயர்களின் கீழ் செயல்படும் இந்த விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் என்ற பொது பெயரால் இனி அழைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விடுதிகளுக்கு புதிய பெயர் சூட்டப்பட்டுள்ளதே தவிர மாணவர்களுக்கான உரிமைகள், சலுகைகள், உதவிகள் அனைத்தும் அப்படியே தொடரும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது என்று அவர் தெரிவித்துள்ளார். இவ்விடுதிகளில் நமது பெரும் தலைவர்களின் பெயர் சூட்டப்பட்டு செயல்படும் பெயர்கள் மாற்றப்படாது என்றும் அந்த பெயர்களின் முன் சமூக நீதி விடுதி என்று சேர்த்து அழைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். பாஜக நிர்வாகிகளுக்கு தன்னை யார் என்றே தெரியவில்லை என அக்கட்சியின் மாநில செயலாளர் நயினார் நாகேந்திரன் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் பாஜக சார்பில் பூத் நிர்வாகிகளுக்கான பயிலரங்கம் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய நயினார் நாகேந்திரன், பாஜக நிர்வாகிகளை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசினால் பாதி பேர் வணக்கம் கூட சொல்வதில்லை என்று வேதனை தெரிவித்தார். அப்போ போன் பண்ணி இப்படி நீங்க கிளைக்கழக செயலாளர் தானே அப்படின்னு கேட்டேன். கிளைக்கழக செயலாளர் நான் இல்லையே, கண்ணன் என் பேரை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், நான் போட்டோ கடையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, நான் போட்டோ கடையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, இல்லைப்பா நீ தான் கிளைக்கழக செயலாளர், பேரு ஃபோன்லாம் இருக்கு, நான் நயினார் என்ன தெரியுமா உனக்கு, நான் முந்தின அமைச்சராக இருந்தேன், இந்த பஸ் எல்லாம் ஓட்டும்போது அம்மா அப்படி அமைச்சராக இருந்தேன், அப்படியே எனக்கு தெரியல, நீங்க யாருன்னு தெரியல, ஆனா கண்ணன்ட்ட கேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இதேபோல் கடலூரைச் சேர்ந்த பெண் நிர்வாகியை தொடர்பு கொண்டு தனது பெயரை கூறியதும் அவர் தன்னை அவரது நைனா என்று நினைத்துக் கொண்டு ஒழுங்கா இருந்துக்கோ என எச்சரித்துவிட்டு போனை துண்டித்து விட்டதாகவும் நயினார் நாகேந்திரன் கூறினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வருவது நமது நோக்கம் அல்ல என்றும் அவர் கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவித்தார். குப்பையில் வீசப்படும் கொட்டாங்குச்சியில் விதவிதமான கலைப்பொருட்களை உருவாக்கி அசத்தி வருகிறார் கேரள மாநிலம் கண்ணூரைச் சேர்ந்த முதியவர் தோமஸ். 98 வயதாகும் இவர் இதற்காக எவ்விதமான இயந்திரங்களையும் பயன்படுத்தாமல் கைகளாலேயே வடிவமைக்கிறார். காக்கை விளக்கு, கொக்கு உள்ளிட்ட கலைநயமிக்க உருவங்களை கச்சிதமாக வடிவமைக்கும் தோமஸ் இதற்காக சிறிய ஆக்சா பிளேடு, உப்பு காகிதம், அறம் ஆகியவற்றை மட்டுமே பயன்படுத்துகிறார். கடந்த 2008ஆம் ஆண்டு சிக்கன்குனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வீட்டில் முடங்கிய போது பொழுதுபோக்குக்காக மேற்கொண்ட முயற்சி இன்று தோமஸை ஒரு கலைஞனாக பார்க்க வைத்துள்ளது. இதற்காக யாரிடமும் எவ்வித பயிற்சியும் எடுக்கவில்லை என்று அவர் தெரிவிக்கிறார். தனது படைப்புகளை பிரதமர் மோடி, ராகுல் காந்தி ஆகியோருக்கு பரிசாக அளிக்க வேண்டும் என்பதே தமது ஆசை என்றும் அவர் கூறுகிறார்.
இந்தியாவுக்கான வறுமை மற்றும் சமத்துவ அறிக்கையை ஒன்றிய அரசு திரித்து கூறுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தம்முடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில் நாட்டில் 28.1% மக்கள் வறுமையில் வாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2025 ஏப்ரலில் உலக வங்கி இந்தியாவுக்கான வறுமை மற்றும் சமத்துவ அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதனை அரசின் ஆதரவாளர்கள் உலகின் சமத்துவமான சமூகங்களில் இந்தியாவும் ஒன்று என்று திரித்து கூறுவதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் பெரும்பகுதி மக்கள் தீவிர வறுமை கோட்டிற்கு சற்று மேலே இருப்பதாகவும் விலைவாசி உயர்வு வேலையின்மை அவர்களை கடுமையாக பாதிக்கக்கூடும் என்று ஜெய்ராம் ரமேஷ் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அரசு பள்ளிகளில் படித்த சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு tnea.online.org என்ற இணையதளத்தில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. பொது பிரிவு, தொழில் கல்வி மற்றும் அரசு பள்ளி 7.5% இடஒதுக்கீட்டு மாணவர்களுக்கான கலந்தாய்வு ஜூலை 14 முதல் ஆகஸ்ட் 19 தேதி வரை நடைபெறவுள்ளது. துணை கலந்தாய்வு ஆகஸ்ட் 21 முதல் 23 தேதி வரை நடைபெறும் நிலையில் பட்டியலின பிரிவினருக்கான கவுன்சிலிங் ஆகஸ்ட் 25 மற்றும் 26 தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதையடுத்து ஆகஸ்ட் 26 தேதியுடன் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு நிறைவடைகிறது. தாய்மொழியில் கல்வி கற்பது கருத்தியல் புரிதலை அதிகரிப்பதோடு வாழ்வியலை வலுப்படுத்தும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் கூறியுள்ளார். மும்பையில் தான் படித்த பள்ளிக்கு சென்ற அவர் பழைய வகுப்பறைகள் மற்றும் நூலகத்தை பார்வையிட்டார். பள்ளியில் தனது பழைய நண்பர்களை சந்தித்து கலந்துரையாடிய கவாய் பள்ளி நாட்களை நினைவு கூர்ந்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ற பெரும் பதவிக்கு பள்ளியும் ஆசிரியர்களே முக்கிய காரணம் என்ற அவர் பள்ளியில் கற்ற கல்வியும் ஒழுக்கமும் வாழ்வுக்கு வழிகாட்டியதாக கூறினார். பொது மேடைகளில் பேசும் துணிவு, பேச்சு போட்டி, கலை நிகழ்ச்சிகள் மூலமே கிடைத்ததாக குறிப்பிட்ட அவர் அந்த வாய்ப்புகள் தனது நம்பிக்கையை அதிகரித்ததாக தெரிவித்தார். தாய்மொழியான மராத்தியில்தான் தான் கல்வி கற்றதாக கூறிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தாய்மொழியில் படிப்பது கருத்தியல் புரிதலை அதிகரிப்பதோடு வாழ்வியலையும் வலுப்படுத்தும் என்றார். யார் யாருக்கெல்லாம் Z+ பாதுகாப்பு கொடுப்பது என்ற வரைமுறையே இல்லாமல் போய்விட்டதாக எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். சிதம்பரத்தில் வருகின்ற 14, 15 தேதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பிறகு பேட்டியளித்த அவரிடம் விஜய் பற்றிய கேள்விக்கு இது சினிமா இல்லை என்று தெரிவித்தார். திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு சார். உங்களோட கருத்து என்ன? இது சினிமா இல்லை, சினிமா இது சினிமா கிடையாது. சினிமாவில் தான் திடீர் முதல்வர் ஒரு நாள் முதல்வர் வருவாங்க. ஒரு நாள் முதல்வர் அப்போலாம் சினிமாவில் ஒரு படம் பார்த்தோம். ஒரு நாள் முதல்வர் எப்படி பண்ணால் அதுக்கெல்லாம் ரூல்ஸே கிடையாது. படம் நடிப்புங்கிறது வேறு, இந்த ரியல் மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு மக்களுக்குரிய திட்டங்களை தயாரிப்பது என்பது தனி வேலை. சிதம்பரத்தில் வருகின்ற 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டம் குப்பையில் வீசப்படும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என்று மதுரையில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வக்ஃபு திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மதுரையில் மனிதநேய மக்கள் கட்சியினர் பிரம்மாண்டமான பேரணி நடத்தினர். பின்னர் நடைபெற்ற மாநாட்டு கூட்டத்தில் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அப்துல் சமது வக்ஃபு சொத்துக்களை அபகரிப்பதற்காகவும் முஸ்லிம்களின் அடையாளங்களை அழிப்பதற்காகவும் RSS பாஜகவால் கொண்டுவரப்பட்ட சட்டமே வக்ஃபு திருத்த சட்டம் என்று சாடினார். வக்ஃபு சொத்துக்களை கொள்ளையடிக்க பாஜக திட்டமிடுவதாக கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா குற்றம் சாட்டினார். இந்தியாவில் இயங்கும் இஸ்ரேலிய நிறுவனங்களை வெளியேற்றுதல் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன.
ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே கிரிண்டர் செயலி மூலம் பழகி ஜவுளி நிறுவன ஊழியரை நிர்வாணப்படுத்தி பணம் பறித்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஜவுளி நிறுவனத்தில் மிஷன் ஆபரேட்டராக பணிபுரிந்து வரும் கரூரை சேர்ந்த ஜெகதீஷன் என்ற இளைஞருக்கு கிரிண்டர் செயலி மூலம் சாண்டி என்ற நபர் அறிமுகமானார். அவர் தனக்கு தெரிந்த பெண்களை அறிமுகம் செய்து வைப்பதாக ஜெகதீஷனை தனியே அழைத்துச் சென்று நண்பர்கள் 3 பேருடன் சேர்ந்து கத்தி முனையில் மிரட்டி நிர்வாணமாக புகைப்படம் எடுத்துள்ளார். மேலும் ஜெகதீஷனிடம் இருந்து பணத்தையும் பறித்துள்ளனர். அவர்களிடம் இருந்து தப்பிய ஜெகதீஷன் தனது நண்பரான கீர்த்திவாசன் என்பவரின் உதவியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது குறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சாண்டி என்ற பெயரில் அறிமுகமான கோவை ரத்தினபுரியை சேர்ந்த சஞ்சய் கிஷோர், ஈரோட்டைச் சேர்ந்த நிஹாத் மற்றும் 17 வயது கல்லூரி மாணவனை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள கோவையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரியில் ஸ்பைடர் படை எஸ்.ஜே. சூர்யா பாணியில் பிறரை அடித்து துன்புறுத்தி மகிழ்ச்சி கண்டு வந்த சைக்கோ முதியவர் ஒருவர் தற்போது ஒரு கொலை செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமை பதிக்கு வந்த ஒருவர் பேருந்து நிறுத்தம் அருகே கத்திக்குத்து காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தார். அந்த பகுதிக்கு அவ்வப்பொழுது வந்து சென்றவர் பேருந்து நிறுத்தத்தில் படுத்து உறங்குவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்ட தென்தாமரைக்குளம் போலீசார் செட்டிவிளையம் சேர்ந்த குருசாமி என்ற 66 வயது முதியவரை கைது செய்தனர். மதுபோதையில் அவர் கொலை செய்திருப்பது தெரியவந்த நிலையில் சும்மா கொலை செய்தேன் என அலட்சியமாக பதிலளித்த குருசாமியை கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். சரித்திர பதிவேடு குற்றவாளியான அவர் காரணமே இல்லாமல் பொதுமக்களை அடித்து துன்புறுத்தி மகிழ்ச்சியடையும் குணம் கொண்டவர் என தெரியவந்துள்ளது. குமரி மாவட்டத்தின் பல்வேறு காவல் நிலையங்களில் அவர் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் கொலை செய்யப்பட்டவர் யார் என போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருச்செங்கோடு அடுத்த செங்கோடம்பாளையம் மாரியம்மன் கோயில் விழாவில் பங்கேற்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தடுப்பதாக குற்றம் சாட்டி மற்ற சமூகத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த கோவிலில் வரும் 13ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ளது. இதில் குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த சிலர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதற்கு பிற சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். தங்களை சாதிய ரீதியில் அவமானப்படுத்துவதாக குற்றம் சாட்டி அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோயிலுக்குள்ள நீங்க வரக்கூடாது, வாடகை வீட்டுக்காரங்க நீங்க வந்து ஜாதி கலப்படம், நீங்களாம் வரக்கூடாது, நீங்க எந்த விசேஷத்துக்கும் கோயிலுக்குள்ள கலந்து கூடாது, ஒரு தீர்த்த கூட எடுக்கக்கூடாது, முளைப்பாடி எடுக்கக்கூடாது, எதுக்குமே கோயிலுக்குள்ள நீங்க அலோடே கிடையாது. அதே மாதிரி குழந்தைங்கள கோயில் பக்கம் போய் விளையாண்டா அடிச்சு துரத்துறாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் திருச்செங்கோடு கோழிக்கால் நத்தம் சாலையில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை அண்ணா நகரில் லக்கி பாஸ்கர் படபாணியில் 4,36,00,000 ரூபாய் திருடிய தனியார் வங்கி மேலாளருக்கு போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளனர். லக்கி பாஸ்கர் படத்தில் வங்கி அதிகாரியாக வரும் நாயகன் துல்கர் சல்மான் மோசடி பணத்துடன் வெளிநாடு தப்பிச் செல்வது போன்று கதை இருக்கும். இதேபோல சென்னை அண்ணா நகர் இண்டஸ்இண்ட் வங்கி கிளை மேலாளர் மஞ்சுளா தனது ஓய்வு நாளை இலக்காக வைத்து மோசடி செய்து பிரான்ஸ் தப்பிச் சென்றதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவில் வசிக்கும் 77 வயது மருத்துவர் விஜய் ஜானகிராமனின் வைப்பு நிதியை அவருக்கே தெரியாமல் போலி ஆவணங்கள் மூலம் மஞ்சுளா கையாடல் செய்துள்ளார். அவருக்கு உடந்தையாக இருந்த நண்பர் நாகேஸ்வரன் மற்றும் அவரது உறவினர் ஆறுமுககுமாரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் பல வாடிக்கையாளர்களை வைப்பு நிதியில் முதலீடு செய்ய வைத்து அந்த பணத்தை மஞ்சுளா கையாடல் செய்ததாக கூறப்படும் நிலையில் அவர் மீது புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதுகுறித்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மருத்துவத்துறையில் இங்கிலாந்து சிகிச்சை முறையை தமிழ்நாட்டு மாணவர்கள் கற்கும் வகையில் சென்னையை சேர்ந்த தனியார் பல்கலைக்கழகம் இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகத்திடம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. பூவிருந்தவல்லி அடுத்த சபிதா மருத்துவக் கல்லூரி மற்றும் இங்கிலாந்தின் லிவர்பூல் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் மூலம் கூட்டு ஆராய்ச்சி, ஆசிரியர் மற்றும் மாணவர் பரிமாற்றம், கூட்டு பாடத்திட்ட மேம்பாடு ஆகியவை பரிமாற்றம் செய்யப்படும். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 336 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் உள்ள எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் கடந்த 2ஆம் தேதி தொடங்கிய இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 587 ரன்களும் இங்கிலாந்து அணி 427 ரன்களும் குவித்தன. இதனையடுத்து 180 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி சுப்மன் கில்லின் அபார சதத்தால் 6 விக்கெட்டுக்கு 427 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. இதன் மூலம் 608 ரன்கள் சேர்த்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி இந்தியாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 271 ரன்களுக்கு சரணடைந்தது. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இந்தியா 1-1 என சமன் செய்துள்ளது. இரட்டை சதம் உட்பட இரு இன்னிங்ஸிலும் 430 ரன்கள் குவித்த கேப்டன் சுப்மன் கில் ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார்.
ராஜஸ்தானில் பக்தர் ஒருவர் கோயிலுக்கு வெள்ளியால் செய்யப்பட்ட 10 கிலோ எடை உள்ள பெட்ரோல் பம்பை காணிக்கையாக வழங்கிய சுவாரஸ்யம் நடந்துள்ளது. சித்தோர்கார் அருகே மேவாரில் உள்ள சன்வாரியா சேத் என்ற கிருஷ்ணன் கோயிலில்தான் இந்த வினோத காணிக்கை வழங்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் நிலையம் வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டது நிறைவேறியதால் இந்த காணிக்கையை அவர் வழங்கியுள்ளார். இந்த காணிக்கையோடு மேலும் 56 விதமான காணிக்கைகளையும் வழங்கியுள்ளார்.